ஓகே, குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எல்லாருக்கும் காமனாக கட்டாயமாக தெரியணும். யாரெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட்டு. ஹவு டு செக் யுவர் இம்யூனிட்டி வித் ஆர் வித்தவுட் கோயிங் டு லேப்ஸ் அண்ட் டெஸ்ட்டு. லேபுக்கு போகாமலும் பார்த்துக்கலாம், லேபுக்கு போயும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இம்யூனிட்டி நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அதை பற்றிய சில தெளிவுகள் இருக்கும். ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். சிம்பிளாக சொல்லப்போனால் இம்யூனிட்டி அப்படிங்கிறது நம்முடைய பாதுகாப்பு வளையம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை தாக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் எதிராக நம்மை காக்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இம்யூனிட்டி. ஸோ இது இயற்கையாக எல்லா ஜீவராசிகளுக்கும் உடம்புல இருக்கும். அது தவிர மரங்களுக்கும் கூட இருக்குது. ஸோ இம்யூனிட்டிங்கிறது ஓவராலாக எல்லா அணுக்களுக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். காரணம் என்ன, ஒரு செல்லு சர்வே ஆகணும்னா அது தன்னை காப்பாற்றிக்கணும். அது தன்னை காப்பாற்றிக்க முடியாத போது வேறு ரூபத்தில் இன்னொருத்தர் சப்போர்ட்டில் அந்த வேலையை செய்து கொள்ளும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 37 ட்ரில்லியன் செல்கள் அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் செல்கள். இம்யூனிட்டி அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதனால் இம்யூனிட்டிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், உடனே வெள்ளை அணுக்கள்னு சொல்லுவோம். பட் அது ஒரு டீம் ஆஃப் செல், தனிப்பட்ட ஒரு செல் கிடையாது, ஒரு டீம் ஆஃப் செல். அப்போ இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு முறையை நம்ம கையாளுறோம். கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டை நம்ம செக் பண்ணும்போது பல தகவல்கள் கிடைக்கும். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த டேபிளில் இருக்கிறது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இப்போ நீங்கள் போயிட்டு சிபிசி டெஸ்ட்டுன்னு சொல்லி உடனே எடுத்து கொடுப்பாங்க. அதில் டபிள்யூபிசி, நியூட்ரோஃபில், லிம்போசைட், மோனோசைட்டு, இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம எப்படி நம்ம இம்யூனிட்டி வேலை செய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டபிள்யூபிசி, அதனுடைய வேலை என்ன அப்படின்னா இம்யூன் கம்ப்ளீட்டாக அதனுடைய கவுண்ட்டு பார்ப்பாங்க. இது ஓவரால் இம்யூன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கக்கூடியது. இதனுடைய நார்மல் ரேஞ்ச் 4000 டு 11000 அந்த அளவு இருக்கணும். அது கூடுனா என்னன்னா உடம்புல தொற்று இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னு அர்த்தம். டபிள்யூபிசி அதிகமாக இருந்தால் தொற்று இருக்குது, 11000க்கு மேலே இருந்தால் தொற்று இருக்குது. ஏதோ கிருமி, பாக்டீரியா இருக்கலாம், பங்கஸ், பாராசைட்டு, வைரல் தொற்று எது இருந்தாலும் இந்த இம்யூன் செல்களுடைய குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து அது கம்மியாக இருந்தால், 4000க்கு கீழே இருந்தால் இம்யூனிட்டி வீக்காக இருக்குது, போன் மேரோவில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். போன் மேரோ உற்பத்தி பண்ணுறதுல இந்த ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து நியூட்ரோஃபில்ஸ், இது இம்யூன் செல்களில் இது ஒரு முக்கியமான செல்லு. இந்த பாக்டீரியல் டிஃபென்ஸ் சொல்லுவோம். உள்ள பாக்டீரியா வந்தால் அதை இமீடியட்டாக நல்லிஃபை பண்ணக்கூடியது, அதை மறைக்கக்கூடியது, இல்லை அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலை தான். அதனால தான் அது நியூட்ரோ அப்படின்னு பெயர் போட்டிருக்காங்க, நியூட்ரலைஸ் பண்ணக்கூடியது. இது நம்முடைய ஃபர்ஸ்ட் லைன் டிஃபென்ஸில் இருக்கக்கூடியது. பாக்டீரியல் நியூட்ரலைசேஷனை சப்போர்ட் பண்ணக்கூடியது. இது 40 to 60% இருக்கணும் அப்படிங்கிற கணக்கு இருக்குது. இது கூடும் பொழுது நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, உடம்புல ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கம்மியாக இருந்தால் நமக்கு இம்யூனிட்டி வீக்கு, பாக்டீரியல் தொற்று நமக்கு தாக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து லிம்போசைட். லிம்போசைட் அப்படிங்கிறது டபிள்யூபிசியில் ஒரு டைப் ஆஃப் செல்லு. இதுக்குள்ளே தான் டி செல், பி செல்லெலாம் வரும். டி செல், பி செல்லெலாம் இதுக்குள்ளே தான் பிரிவாக இருக்கும். இது அடாப்டிவ் இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடியது. ஆன்டிபாடி அப்படிங்கிற ஐஜிஏ, ஐஜிஜி, ஐஜிஎம் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடியது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பி செல்லு தான். ஸோ இது 20 to 40% ரத்தத்தில் இருக்கணும். இது வைரல் டிஃபென்ஸ், லாங் டைம் மெமரிக்கு பயன்படும். ஏன்னா பி செல்லெல்லாம் உள்ளே இருக்கு இல்லையா, பி செல்லு தான் மெமரி செல்லை உருவாக்கும். டி செல் அந்த கிருமிகளை அழிக்கிற வேலை செய்யும். ஸோ இதில் ஹியூமரல் இம்யூனிட்டி, செல் மீடியேட் இம்யூனிட்டியெல்லாம் இருக்கும். அது டீப்பாக நம்ம போக வேண்டாம், மேலோட்டமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் லிம்போசைட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இவங்களுக்கு லுக்கிமியான்னு சொல்லக்கூடிய இரத்த புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது. வீக்காக இருந்தால், இது கம்மியாக இருந்தால் கச்சேவி மற்றபடி தொற்றுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த ஹியூமன் இம்யூனோ வைரஸ்ன்னு சொல்லும் இல்லையா, அதனுடைய தாக்குதல் வருவதற்கு, எய்ட்ஸ் வருவதற்கு காரணமாக இருக்கும். பட் எய்ட்ஸ் அப்படிங்கிறது
அந்த ஒரு இடத்துலேருந்து கேரியர் வந்தால் தான் வரும். பட்டு வீக்காக இம்யூனிட்டி இருந்தால் அந்த எய்ட்ஸ் கிருமிகள் உருவாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணிடும், அதை அலோவ் பண்ணிடும். ஆனால் இம்யூனிட்டி பலமாக இருந்தால் பட் அதாவது இம்யூன் செல்களை அழிக்கிற மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமான வேலையை செய்யக்கூடியது இந்த ஹெச்ஐ வைரஸ். அடுத்து இந்த இம்யூனிட்டி வீக்காக இருக்கும்போது தொற்றுக்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இது நம்ம இம்யூனிட்டி லெவல் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கக்கூடிய டெஸ்ட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி மோனோசைட் அப்படிங்கிறது இது பேத்தோஜன்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளே இருக்கக்கூடிய கிருமிகள் அதையெல்லாம் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணி வெளியே தள்ளிடும். டெட் செல், இறந்து போன செல்களையும் இது என்ன பண்ணும், அந்த கழுகு மாதிரி, கழுகு என்ன பண்ணுறது, கழிவுகளை காக்கா இந்த மாதிரி இந்த வேலை செய்யக்கூடியது. இது 2-8% இருக்கும் டபிள்யூசி கவுண்டில், அந்த அளவுக்கு. இது இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் அண்ட் டிஷ்யூ ரிப்பேர். ஏன்னா இந்த டெட் செல் எல்லாம் ரிப்பேர் பண்ணுது இல்லையா, கழிவு நீக்கம் பண்ணுது இல்லையா, அதனால் இது இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் டிஷ்யூ ரிப்பேரில் வேலை செய்யும். அதிகமாக இருந்தால் குரோனிக் இன்ஃபெக்ஷன், தொற்று இருக்குது, டிபி பேஷண்ட்டுக்கு இது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கம்மியாக இருந்தால் இம்யூனிட்டி சப்ரஸ் ஆகிடுச்சு, இம்யூனிட்டி வீக்காக இருக்குது, அப்போ இந்த கிருமினால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஈஸ்னோஃபில் இது நம்ம பாராசைட் டிஃபென்சஸ், அலர்ஜி ரெஸ்பான்ஸுக்கெல்லாம் ஒரு எதிராக சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதை வச்சு தான் நம்ம அந்த அலர்ஜி மற்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். அலர்ஜி அண்டு பாராசைட் இன்ஃபெக்ஷன் இருக்குங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது அதிகமாக இருந்தால் ஐஜிஇன்னு சொல்லுவோம். ஐஜிஇ ஈஸ்னோஃபில் கவுண்ட் எப்படி பார்ப்போம், ஆன்டிபாடி, ஐஜிஇங்கிற ஆன்டிபாடியை செக் பண்ணுவாங்க. அலர்ஜி, ஆஸ்துமா, பாராசைட் இதெல்லாம் இது அலர்ஜியை உருவாக்கிடும். சொல்லப்போனால் இது அதிகமாக இருந்தால் அலர்ஜி ஏற்படும். ஐஜி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், ஆஸ்துமா வருவதுக்கு தூண்டும். ஸோ இது கம்மியாக இருந்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், இம்யூனிட்டி சப்ரஸாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து பேசோஃபில், ஹிஸ்டமைன் ரிலீஸ் அலர்ஜி சிக்னலிங். இப்போ நம்ம உடம்புல அலர்ஜி வந்த உடனே நமக்கு அரிப்பு ஏற்படுது இல்லையா, அந்த ஹிஸ்டமைனை உருவாக்குறது இந்த பேசோஃபில் தான். ஈஸ்னோஃபில் அப்படிங்கிறது அலர்ஜி இருக்கிறத காட்டுது இல்லையா, பட் பேசோஃபில் தான் அந்த ஹிஸ்டமைனை உருவாக்கி நமக்கு அந்த அலர்ஜிங்கிறத அந்த சிக்னலை காட்டும், அறிகுறியை காட்டக்கூடியது. இப்போ நம்ம அலோபதியில் என்ன பண்ணுறோம், ஆன்டிஹிஸ்டாமைன் போட்டு அதை சப்ரஸ் பண்ணிடும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஹிஸ்டாமைன் ப்ரொடியூஸ் பண்ணால் இம்யூனிட்டியை பேலன்ஸ் பண்ணி தான் கரெக்ட் பண்ணணும். ஸோ இது 0.5 to 1% டபிள்யூபிசியில் இருக்குது. இது அலர்ஜி அண்ட் இன்ஃப்ளமேஷன் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ அதிகமாக இருந்தால் அலர்ஜி அண்ட் குரோனிக் இன்ஃப்ளமேஷனை உருவாக்கிடும். கம்மியாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம் வர வாய்ப்பு இருக்குது. கவனிக்க, இது பேசோஃபில் கம்மியாக இருந்தால் ஹைப்பர் தைராய்டிசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸு இது நம்ம இந்த இதில் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அடுத்து ஹீமோகுளோபின், ஆர்பிசின்னு சொல்ல முடியாது, ரெட் பிளட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின். இது ஆக்சிஜன் டெலிவரி கெப்பாசிட்டியை நமக்கு காட்டுது. ஜென்ஸுக்கு 13 to 17, ஃபீமேலுக்கு 12 to 15 இருக்கணும். எனர்ஜி ஃபார் இம்யூன் செல்ஸ், இது நம்ம இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆக்சிஜன் இதெல்லாம் நம்ம இம்யூன் செல்லுக்கு தேவை. ஸோ இது கரெக்டாக இருந்தால் இம்யூன் செல்லுக்கு எனர்ஜி கிடைக்கும். இது கம்மியாக இருந்தால் வீக்னஸ், நம்முடைய இம்யூனிட்டி வீக் ஆகும், அனிமிக்காக இருப்போம். அடுத்ததாக பிளேட்லெட் கவுண்ட், இது பிளட் கிளாட்டிங் பயன்படுத்தக்கூடியது. இது 1.5 லட்சத்துலேருந்து 4.5 லட்சம் வரைக்கும் இருக்கணும். இது வூண்டு ஹீலிங்லேயும் அந்த டிஃபென்சிங் மெக்கானிசத்துலையும் இதுவும் சப்போர்ட் பண்ணுது. புண்கள் ஆறுவதற்கு பிளேட்லெட்டு ரொம்ப முக்கியமானது. உடம்புல ரத்தம் வெளியேறாமல் தடுக்கிறதுக்கும் இது பயன்படும். ஸோ இது அதிகமாக இருந்தால் இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பிளட் கிளாட் ஆகுறது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருக்குது. கம்மியாக இருந்தான்னு வைங்க, அதிகமாக இருந்தால் அந்த பிளட் கிளாட் ஆகுறதுல சிக்கல்கள் இருக்குன்றாங்க. கம்மியாக இருந்தால் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. போன் மேரோ பிளேட்லெட்டு கம்மியாக இருக்குன்னா போன் மேரோவில் பிரச்சனைன்னு அர்த்தம். எலும்பு மஜ்ஜை, போன் மேரோங்கிறது எலும்பு மஜ்ஜை. இது அந்த நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த பிளட் டெஸ்ட் பார்க்குறோம் இல்லையா, அந்த இதில் கொடுக்கக்கூடிய இதை பற்றி நம்ம பார்க்குறது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டுன்னு சொல்லக்கூடிய டெஸ்ட்டு. எல்லா டாக்டர்களும் இதை எழுதி தான் கொடுப்பாங்க. இதை வச்சுட்டு இதில் இன்ஃப்ளமேஷன் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ஓரளவுக்கு சர்ச் பண்ணுவாங்க. இன்ஃப்ளமேஷன் பார்க்குறதுக்கு வேறு ஒரு டெஸ்ட் இருக்குது, அதெல்லாம் நம்ம இந்த இஎஸ்ஆர்,
இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட எடுக்கலாம். ரைட். ஸோ இது வந்து லேபில் போய் பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் லேபில் பார்க்காம நம்ம ரெஃபரன்ஸில் பார்க்கக்கூடியது இம்யூனிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, இம்யூனிட்டி வீக்காக இருக்குது அப்படின்னா இதில் அண்டர் ஆக்டிவ் இம்யூனிட்டி, ஓவர் ஆக்டிவிட்டின்னு நாங்கள் ரெண்டு சொல்லுவோம். அண்டர் ஆக்டிவ்னா குறைவாக இருக்குது, ஓவர் ஆக்டிவ்னா அதிகமாக இருக்குது. இப்போ நான் பேச போகிறது அண்டர் ஆக்டிவ் இம்யூனிட்டி. நம்ம இம்யூனிட்டி வீக்காக இருக்குங்கிற தெரியறதுக்கு ஒரு அருமையான வேலை என்ன அப்படின்னா, அடிக்கடி சளி, தொற்று இதெல்லாம் இருக்கும். அப்போ இதில் என்ன அர்த்தம்? இம்யூன் செல்கள் வந்து பக்காவாக வேலை செய்யலை, அந்த வைரஸு பாக்டீரியாவை அழிக்கலை அப்படிங்கிற. ஒரு வாரத்தில் ஆக்சுவலாக சொல்லுவாங்க, மருந்து எடுத்துக்கிட்டால் ஒரு வாரத்தில் குணமாயிரும், எடுக்கலைன்னா 7 நாட்டில் சரியாகும், இப்படி சொல்லுவாங்க. அப்போது அடிக்கடி இந்த சிக்னஸ்ஸு, ஃப்ளூ காய்ச்சல், இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்தால் இம்யூனிட்டி வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி புண்ணு ஆறலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டயபெட்டிக் ஆளுகளுக்கு நமக்கு தெரியும் இம்யூனிட்டி வீக்காக இருக்கனால புண்ணு ஆறுறதில்லை. மற்ற யார் இருந்தாலும் அடிபட்டு அந்த புண்ணு ஆறாமல் சீல் பிடிக்க ஆரம்பித்தது, ஒரு 3 நாளில் காயம் ஆறலை அப்படின்னா இம்யூனிட்டி வீக்காக இருக்கவங்கன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் இம்யூனிட்டியை செக் பண்ண வேண்டிய ஆள், அதாவது இம்யூனிட்டிக்காக சப்போர்ட்டிங் எடுக்க வேணும். அதே மாதிரி ஃபெட்டிக், ரொம்ப அடிக்கடி டயர்டாகிடுவாங்க. இவங்களுக்கு வந்து இம்யூன் செல்கள் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிரும். அப்போது உள்ளே ஏதாவது கிருமிகள் இருந்தாலோ டீடாக்ஸி ஆகாதனால இந்த டயர்ட்னஸ் இருக்கும். மேலும் இம்யூனிட்டி வீக்காக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கோம், ஒன்று அந்த டைஜஸ்டிவ் பவரை எடுத்துரும், இன்னொன்று ஆக்டிவிட்டியை எடுத்துரும்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஃபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு பசி கூட எடுக்காது. அடுத்து டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், இந்த ஏப்பம் வர்றது, ப்ளோட்டிங், அடிக்கடி டைரியா போகிறது, இதெல்லாம் வந்து இப்போ ஒரு வீட்டில் கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டு வந்திருப்பாங்க, ஒரு அதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு மட்டும் அடுத்த நாள் சேராமல் கூட இருக்கலாம். அப்படின்னா மற்றவங்களுக்கு ஏன் சேர்ந்தது? அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருந்ததுனால அந்த சாப்பாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் கூட உடம்பு சமாளிச்சிருச்சு. இந்த வீக்காக இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் வாமிட்டிங்கோ டயரியா போயிடும். இது ஒரு நம்மளே பார்த்துக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி ஏதோ இடத்துல சாப்பிடும்போது, ஹோட்டலில் சாப்பிடும்போது சேர மாட்டேங்குது அப்படின்னா நம்ம அதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னா, இதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸு, நம்ம ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுக்கணும். நல்ல 7 to 8 மணி நேரம் தூங்கணும். லைட் எக்ஸசைஸ் பண்ணணும். யோகா, வாக்கிங் போகணும். போர் லைஃப்பில் ஒரு சப்ளிமெண்ட் இருக்குது, டிரான்சஃபேக்டர்னு சொல்லிட்டு, இது இம்யூனிட்டிக்கு அறிவை கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்டு. இதை எடுக்கணும், இந்த வீக் இம்யூனிட்டியை சரி பண்ணுறதுக்கு இதெல்லாம் எடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓவர் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இம்யூனிட்டி ஓவராக இருக்குது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இம்யூனிட்டி ஓவர் ஆக்ட் இருந்தால் நம்ம செல்லையே அது அழிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கோபமாக இருந்தால் நம்மளை யாராவது அடிக்கிறோம் இல்லையா, நம்ம யார் மேலேயே கோபம் வந்தால் தூக்கி வீசிடுறோம், எதை உடைச்சிடுறோம்ல, அந்த மாதிரி இது நம்ம இது உடம்புல நம்ம செல்களையே அழிக்க ஆரம்பிச்சிடும். இதில் எப்படி சிம்டம் இருக்குன்னா, அங்கே இந்த அலர்ஜி சிம்டம் வரும். அதாவது ஸ்னீசிங் சொல்கிறோம் இல்லையா, அந்த மூக்கு ஒழுகிறது, கை கால்கள் எல்லா இடத்துலையும் செகசப்ப தடிப்பு வர்றது, இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இம்யூனிட்டி செல்கள் அந்த கிஸ்டாமைன் இந்த மாதிரி இதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சில நேரங்களில் நம்ம அப்படியே ஒரு வழியாக போயிட்டுருப்போம், அங்கே பார்த்தினே சைடே இருக்கும், அதை தொற்று கூட மாட்டோம், அது உடனே நமக்கு என்ன ஆகும், ஒரு அலர்ஜி உருவாக்கி சளி வர ஆரம்பிச்சிடும். இது வந்து பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஒரு மில்லுக்குள்ளே போகிறீங்க, அங்கே பஞ்சு அந்த காற்றுல வரும், அது உள்ளே போன உடனே ஒரு தும்மல் வருது இல்லையா, அதுவும் கூட இம்யூனிட்டியோட செயல்பாடு தான். உடம்புக்குள்ளே ஒவ்வாத ஏதாவது ஒரு விஷயம் உள்ளே போகுதுன்னா இம்யூனிட்டாக என்ன நடக்கும், அங்கே வெளித்தள்ளக்கூடிய வேலையை உடம்பு செய்ய ஆரம்பிச்சிடும். அது டைரியாவாக இருக்கலாம், வாமிட்டாக இருக்கலாம், ஒரு இருமலாக இருக்கலாம், தும்மலாக இருக்கலாம், சளியாக வர்றது, இதெல்லாம் வந்து இம்யூனிட்டி உங்களுக்கு ஓவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதில் இன்னொரு விஷயம் கூட இருக்குது, இந்த கொசு கடிக்குது. சில பேருக்கு கொசு கடிச்சோன்னா ஒரு முட்டை மாதிரி வரும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். ஆனால் ஒரு சில பேருக்கு அது வந்து அரிச்சிட்டே இருக்கும், பல இடங்களில் வர ஆரம்பிச்சிடும். கொசு ஒரு இடத்துல தான் கடிச்சிருக்கோம், பல இடத்துல வரையாந்து சிகப்பாக மர ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ளமேஷன், அது இம்யூனிட்டியோட ஓவர் ரியாக்ஷன். யாருக்கெல்லாம் வந்து கொசு கடிச்சு அந்த மாதிரி நடக்குதோ அவங்க இம்யூனிட்டி ஓவர் ஆக்டிவ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஆட்டோஇம்யூன் டிசார்டர், நம்ம உடம்பே நம்ம செல்களை அழிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் டிசார்டரில் இம்யூன் செல்கள் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய மற்ற செல்களை அழிக்கிற வேலையை சிறப்பாக பண்ணும். அப்போ என்ன ஆகும், அந்த இடத்துல இந்த ஜாயிண்ட்டுகளில் இருக்கக்கூடிய சுனோஃபிலிட்டி டேமேஜ் ஆயிரும். இல்லை 90 விதமான
90க்கும் மேற்பட்ட ஆட்டோ இம்யூன் நோய்கள் இருக்குது. ஆர்த்தரைட்டிஸு, லியூப்பஸு, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அது வந்து அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி ஏற்படும். அதே மாதிரி சொரியாசிஸு, தோலில் பூரா தடி தொடியாக இருக்கும், அந்த சொரியாக இருக்கும் இல்லையா, சொரியாசிஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்டோமின் டைப் 1 டயபெட்டிஸு, கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்களை பீட்டா செல்லை அழிக்கிறோம். இதெல்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு இன்சுலின் யாராவது போடுறாங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர், இம்யூனிட்டி ஓவராக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. டைப் 2 டயபெட்டிக் வந்து இம்யூனிட்டி வீக்கு, டைப் 1 டயபெட்டிக் இம்யூனிட்டி ஓவர் ஆக்டிவ். யாராவது டைப் 2 1 டயபெட்டிஸு குணப்படுத்தணும் அப்படின்னா தாராளமாக நம்ம குணப்படுத்துறதுக்கான இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டரை பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து இந்த டைஜஸ்டிவ் இஷ்யூவில் என்ன நடக்கும்னா, அடி வயிற்றில் ஒரு கிராம்ஸ் மாதிரி பிடிக்கும், மலச்சிக்கல் சார்ந்த விஷயங்கள் வரும். ஏன்னா ஓவர் ஆக்டிவ் இருக்கும்போது பாடி வந்து ஹீட் ஆகும். ஸோ இம்யூன் செல்கள் வந்து ஓவர் ஆக்ட் பண்ணும்போது உள்ள வயிற்றுக்குள்ளே அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் இன்ஃப்ளமேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுனால அது என்ன ஆகுனா ஆட்டோஇம்யூன் டிசார்டராக மாறி இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, ஆட்டோஇம்யூன் ப்ராப்ளம் வரும். அது நம்முடைய அந்த சிறுகுடல் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த எபித்தீலியம் செல்லுன்னு சொல்லுவாங்க, ஒரு லேயர். அந்த லேயரை என்ன பண்ணுன்னா டேமேஜ் பண்ணிடும். அப்போது அதுக்குள்ளே வந்து உணவுகள் போயிட்டு அங்கே உணவுகள் போகிறதுனால என்ன ஆகும், அங்கே இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உருவாகி நம்ம சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறோங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிடும். ரைட். அடுத்து நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய இந்த இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவு எடுக்கணும். நமக்கு தெரியும் மஞ்சள், ஜிஞ்சர், இந்த மாதிரி உணவுகள் எடுக்கணும். அதே மாதிரி அந்த அலர்ஜி கொடுக்கக்கூடிய இந்த போலன்னு சொல்லுவோம், டஸ்ட்டு, இந்த மாதிரி இடங்கள்லேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் ஆரம்பத்தில். அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் எடுத்து சரி பண்ணிக்கலாம், அது வேறு. அதே மாதிரி நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மற்றதெல்லாம் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் ப்ராடக்ட்டு எடுக்கணும் ஓவர் ஆக்டிவ்க்கு. அப்போ இந்த சிம்டமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிட்டீங்க. அதே மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படியெல்லாம் தெரியுது அப்படின்னா, நமக்கு இந்த ஹவு டு ஜட்ஜ் யுவர் இம்யூன் சிஸ்டம் இன் டெய்லி லைஃப் அப்படின்னா, அடிக்கடி இது ஓவராலாக நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன். இம்யூனிட்டி வந்து வீக்காக இருக்குங்கிறதுக்கு அடிக்கடி நம்ம சிக்காயிடுவோம். ஒரு புண்ணு ரிக்கவரி ஆகிறதுக்கு, இல்லை ஒரு காய்ச்சல் வருது ரிக்கவரி ஆகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். அலர்ஜி, அந்த ரேசஸ் உருவாகும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. இதில் இப்போ இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்குது, ஓவர் ஆக்டிவ் இருக்குங்கிறது ஓவராலாக எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வீக் இம்யூனிட்டின்னா அடிக்கடி தொற்று வரும், தொற்றுக்கள், குரோனிக் இன்ஃபெக்ஷன். ஒரு தொற்று வந்தால் அதுலேருந்து நம்ம மீள முடியாது, அது பெரிய பிரச்சனையை உருவாக்கிறோம். புண்கள் ஆறாது, அதேமாதிரி ஆர்கான் டேமேஜ் ஆகும், கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இம்யூனிட்டி வீக்காக இருந்தால். ஓவர் ஆக்டிவ் இம்யூனிட்டின்னா என்ன ஆகும், நமக்கு இன்ஃப்ளமேஷன். இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படிங்கிறது நல்லது, ஆனால் குரோனிக் அப்படின்னா அது ஜாயிண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், உடம்பு டயர்டாயிரும், அப்போது ஜீரணசக்தி குறையும், அதுக்கப்புறம் மூட்டுகளில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளாம் பாதிக்கிறோம். அந்த டைப் 1 டயபெட்டிக் சொன்னேன் இல்லையா, கணையத்துக்கூடிய பீட்டா செல்லை அழிக்க ஆரம்பிச்சிடும். ஆர்த்தரைட்டிஸ் அது ஒரு பக்கம், மூட்டு வலி இன்னொரு பக்கம், இந்த ஸ்கின் ப்ராப்ளம், நமக்கு இந்த சொரியாசிஸ், இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பாக மாறிடும். ஸோ அலர்ஜியை மேம்படுத்தும், அதிகப்படுத்தும், கட்டில் பிரச்சனைகளை உருவாக்கும், ஜீரணசக்தி இருக்காது, ப்ளோட்டிங், இந்த மாதிரி பிரச்சனை வரும், ஆர்கான் டேமேஜ் வரும். ஸோ இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ ஜெனரேஷன் ஒரு 10 ஜெனரேஷன் சப்ஜெக்ட் என்கிட்ட இருக்குது. பட் ஃபைனலாக இப்போ 2013 டு 2025 இதில் பிறந்த குழந்தைகள் ஒரு சிசேரியனில் பிறக்குது மேக்ஸிமம். இவங்க வந்து இந்த கேட்ஜெட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இவங்களுக்கு விளையாடுறதுக்கு குழந்தைய கூட இல்லை, டென்ஷன் இருக்குது, படின்னு தொந்தரவு பண்ணுறோம், இவங்களுடைய இம்யூனிட்டியெல்லாம் பயங்கர வீக்காக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் இம்யூனிட்டி ரொம்ப வீக்காக இருக்குது. எதிர்காலத்தில் இந்த 2013 டு 2025 இதுக்கு மேலே இனிமேல் வரக்கூடிய பிறக்கிறவங்க எல்லாருமே டயபெட்டிக்கு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உட்படுவாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் இவங்க மேலே நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இம்யூனிட்டியை நம்ம எப்படி ரிப்பேர் பண்ணுறது? இம்யூனிட்டியை ரிப்பேர் பண்ணணும்னா, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இம்யூனிட்டி ரிப்பேர் ஆகும், இம்யூன் செல்கள் டேமேஜ் ஆகும், மற்ற ஆர்கான்ஸ் டேமேஜ் ஆகும். அப்போ இம்யூனிட்டியை ரிப்பேர் பண்ணால் தான் ஆர்கான் டேமேஜ் கரெக்ட் பண்ண முடியும். இம்யூன் சிஸ்டத்தை ரிப்பேர் பண்ணாமல் எதையும் சரி பண்ண முடியாது. அப்போ இம்யூன் சிஸ்டத்தை ரிப்பேர் பண்ண முடியும்னா எப்படிங்க? இம்யூனிட்டி தான் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது, அதுக்கு எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னா
அதற்கு சரியான உணவுகளை கொடுக்கணும். அப்போ அது ரிப்பேரிங் வேலையை அதே பண்ணிக்கிறோம், தனக்கு தானே பண்ணிக்கிறோம். அப்போ இம்யூனிட்டிக்கான சப்ளிமெண்ட் நம்ம 4 லைஃப் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்டை பயன்படுத்தணும். ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரீபயோட்டிக்ஸ் அது 4 லைஃப்பில் இருந்தது, இப்போ இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் வேறு கம்பெனியோடைய நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் வச்சுருக்கோம். நீங்கள் கேட்டாது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு குவாலிட்டியாக நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், பிராணாயாமா பண்ணணும், நல்ல நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், பேலன்ஸ்டு லைஃப், வேலை குடும்பத்துக்கு ஒரு டைம் ஒதுக்கணும், ரெக்ரியேஷன் வெளியில் அங்கங்கே போயிட்டு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வனக்குளியல் நடத்திட்டு இருக்கோம். அங்கே 2 நாள் வந்தால் ஸ்ட்ரெஸ்ஸு குறையுது. அங்கே பிராணாயாமா, யோகா, எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். அப்போ இந்த மாதிரி வெளியில் ஒரு 2 டேஸ் வந்து தங்கி இருந்து நம்ம உடம்பை ரேப்ளனைஸ் பண்ணிக்கணும். இஎஃப்டி டேப்பிங் மூலமாகவும் ஓப்பன் அப் ஆனவங்க கூட இந்த இம்யூனிட்டியை மேம்படுத்துறதுக்கு பயன்படும். ஸோ இத்தனை விஷயங்கள் மூலமாக நம்ம இம்யூனிட்டியை ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அப்போது நோய் வந்த அப்புறம் தான் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருந்தே இந்த ப்ராக்டிஸ், காலையில் நம்ம மேஜிக் மார்னிங் மிராக்கல் இப்போ நடத்திட்டு இருக்கோம். அதில் வந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். பிராணாயாமா, மூச்சு பயிற்சிகள், சின்ன எக்ஸசைஸு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸு போட்டு நான் கூட ஆடினதை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆட்டம் அப்படிங்கிறது இம்யூனிட்டியை மேம்படுத்தும். நம்ம நல்லா தூங்குனீங்கன்னா இந்த மெலட்டோனின் சுரக்குது, இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதேமாதிரி அக்குபஞ்சர் போடும்போது என்டார்ஃபின் சுரக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மேம்படுத்திட்டு நம்ம என்ன செய்யணுங்க, இம்யூனிட்டியை எப்பயுமே அலர்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கணும். அலர்ட் ஆர்ம மாதிரி வச்சுக்கணும். சரி, ரைட். இப்போ இம்யூனிட்டியை ரிப்பேர் பண்ணியாச்சு, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபேக்டர் யூஸ் பண்ணுறோம், கூட ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? ரைட். இதெல்லாம் இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. கூட இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஒரு 5-7 நிமிஷம் இருக்கனால நான் காட்டுறேன். இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இம்யூனிட்டியை உங்களுக்கு இம்யூனிட்டி எவ்வளோ மார்க்கு எனக்கா, நீங்கள் படிக்கும்போது 30 மார்க் 40 மார்க்குன்னு போடுவாங்க இல்லையா? உங்கள் இம்யூனிட்டி எந்தளவுக்கு மார்க் வாங்கியிருக்கு அப்படிங்கிற பார்க்குறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை கொஞ்சம் காட்டுறேன். தெரியுதா சார்? எக்ஸல் ஃபைல் தெரியுதா? தெரியுதா ஜி? தெரியுதுங்க சார். தெரியுது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் டெமோகிராபிக்ஸ் அப்படிங்கிறதுல ஏஜ், இது வந்து 23 செக்ஷனில் கேள்வி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் போட போகிறோம். எப்படின்னா டெமோகிராபிக்ஸ் அப்படிங்கிறது ஏஜ். இதை 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இருக்கும், 5 பாயிண்ட்டு. 18 to 30 அதுவும் நல்லா இருக்குது, 5. 31 to 45 ஒரு பாயிண்ட் குறைவாக இருக்குது இம்யூனிட்டி. 46 to 60 3 பாயிண்ட்டு தான். 60க்கு மேலே 2 பாயிண்ட்டு தான். அப்போ இங்கே ஸ்கோரு, இப்போ என்னுடைய ஏஜ் 64 அப்படின்னா நான் வந்து இங்கே 2 பாயிண்ட்டு தான். இந்த மாதிரி தான். ஸோ இப்படி நம்ம மார்க் போட்டுக்கிறோம். அதே மாதிரி ஜென்ரல் ஹெல்த்து, நமக்கு இந்த டயபெட்டிக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்றால் 2 மார்க்கு. இல்லை ஒருவே பிரச்சனை இல்லைன்னா 5 மார்க்கு இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். ஒன்றுமே பிரச்சனை இல்லை, 5 மார்க் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக பாருங்கள். ஸ்லீப்பு, எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க, குவாலிட்டியான ஸ்லீப்பு. எக்ஸசைஸ் ஃப்ரீக்குவென்சி என்ன, இன்டென்சிட்டி என்ன, எத்தனை நாளைக்கு ஒரு முறை பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு வேகமாக பண்ணுறீங்க. ஹைட்ரேஷன், எப்படி தண்ணி குடிக்கிறீங்க, உங்கள் ஸ்கின்னு ட்ரையாக இருக்கா. அதே மாதிரி ஸ்கின் ஹெல்த்து, என்ன டைப்பு, உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா மாய்ஸ்சரைஸ் உள்ள ஸ்கின்னா, இச்சிங் இருக்கா, டைஜஸ்டிவ் டயர்ட்னஸ் இருக்கா, மீல்ஸ் சாப்பிட்ட அப்புறம் டயர்ட் ஆகுறீங்களா, டைஜஸ்டிவ் நல்லா இருக்கா, மலச்சிக்கல் இருக்கா, ஸ்ட்ரெஸ் லெவல் என்ன, அதுக்கெல்லாம் மார்க்கு. ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண எந்த அளவுக்கு பண்ணுறீங்க, டேட் நியூட்ரிஷன் நல்லா எடுக்கிறீங்களா, மூச்சு பயிற்சிகள் பண்ணுறீங்களா, பிளட் சர்க்குலேஷன் உங்ககிட்ட இந்த ஆர்பிசி, டபிள்யூபிசி இதெல்லாம் எப்படி இருக்குது, ஹீமோகுளோபின் எப்படி இருக்குது, பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது, கொலஸ்ட்ரால் எப்படி இருக்குது, ஆல்கஹால் எடுக்கிறீங்களான்னா அது வந்து வீக்கு, அதுக்கு வந்து நீங்கள் மார்க் உங்களுக்கு 0 தான். ஸ்மோக்கிங், குளுக்கோஸ் உங்களுக்கு எப்படி உடம்புல டயபெட்டிக் இருக்கா, யூரியாவில் அதிகமாக இருக்கா, கிரியேட்டின் அதிகமாக இருக்கா, வெயிட் எப்படி இருக்கீங்க, ஒபேசிட்டியாக இருக்குன்னா இம்யூனிட்டி வீக்குன்னு அர்த்தம். ஒல்லியாக இருந்தீங்கன்னா மெட்டபாலிக் ரேட்டு ஹைன்னு அர்த்தம். உமனுக்கு ஜாயிண்ட் பெயின்,
பெண்களுக்கு வந்து மென்சுரல் சைக்கிள் எப்படி இருக்குது, ரெகுலராக இருக்கா, இரெகுலராக இருக்கா, அதுக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கா, ஜாயிண்ட் பெயின் இருந்தால் இம்யூனிட்டி வீக் இருக்குன்னு அர்த்தம். எப்படி எமோஷனல் ஹேப்பினஸாக இருக்காங்களா, செக்ஸுவல் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு எப்படி இருக்குது, ஃபேமிலியில் எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குது, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது, குழந்தைகளோட எப்படி பழகுறாங்க, ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது, நல்ல ஒரு வருமானம் வந்தால் சந்தோஷம் இருக்கும், இம்யூனிட்டி நல்லா இருக்கும். இல்லைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, இம்யூனிட்டி வீக்கு, நோய்கள் வருவதுக்கு காரணம் இம்யூ ஃபைனான்சியல் ப்ராப்ளம் கூட. ஆனால் மக்கள் வந்து பிரச்சனைகளை பற்றி பேசிட்டே இருப்பாங்களே ஒழிய அது இந்த டயத்தில் ஒரு ஒரு நல்ல பவர் லைட் மாதிரி ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணி ஜெயிக்கலாங்கிறது என்னமே வர்றதில்லை. ரைட்டா? ஸோ ஃபைனான்சியல் ப்ராப்ளம், வேலை செஞ்சால் வருமானம் வரும், தீரும். ஓகே. லைஃப் ஸ்டைல், கோல் செட்டிங் இல்லாமல் இருக்கிறது, பர்பஸே இல்லாமல் இருக்கிறது, என்விரான்மெண்டல், நம்ம சுற்றி இருக்கக்கூடிய பொல்யூஷன், காற்று மாசு, நீர் மாசு எல்லாமே, அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸு, ரெக்ரியேஷன், வெளியே போகிறீங்களா, மாதம் ஒரு முறையாவது போகிறீங்களா, வாரம் ஒரு முறை போகிறீங்களா? இப்போ நானும் டிகே சார் மாதம் மாதம் வனக்குழியில் போகிறதுனால அந்த வித்தியாசத்தை ஃபீல் பண்ணுறோம். மைண்ட் பாடி யோகா, கைஜீனிக்க பழக்கங்கள், அடுத்து இன்ஃபெக்ஷன் டீடாக்ஸு, நம்ம பஞ்ச சுத்தி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஆர்கான் சுத்தி பண்ணக்கூடியது, கண், மூக்கு, காது, மலக்குடல், ஸ்கின்னு இதெல்லாம் பண்ணுறது. லிவர், அதே மாதிரி லிவர் டீடாக்ஸு, ஈட்டிங் ஹேபிட்ஸு, எப்படி சாப்பிட்றீங்க, மென்று சாப்பிட்றீங்களா, ஸ்நாக்கிங் நடுவில் என்ன இந்த குறிக்கிற பழக்கம் உண்டா, அதே மாதிரி நியூட்ரிஷன் கடைசியில், அதில் ப்ரோபயோட்டிக்ஸு, இன்டர்மீடியட் பாஸ்டிங், இதெல்லாம் ஒன்று போட்டு வந்து மார்க் போட்டால் தெரியும் நம்ம எப்படி ஆரோக்கியமாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு டெஸ்ட் எடுக்கக்கூடிய முறைகள். ஸோ இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம். இது என்னதையோ எத்தனையோ வேலையை பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த வேலையை பார்க்கலாமே. இந்த யாருக்காவது விருப்பம் இருந்தால் இதை அனுப்ப நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகின்றால் இது உங்களுக்கு ஓகே. ஸோ டாக்டர் டிகே சார் வணக்கம். தேங்க்யூ சார்.